ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். எரேமியா 31:14 வசனத்தினுடைய பிற்பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இனி உங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தியே இல்லையா? புதுசா ஒரு பொருள் வாங்குறோம், புதுசா ஒரு வேலையில செய்யறோம், இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்யறோம், புதுசா காரியங்கள் செய்தாலுமே அது அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்துதான் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை தாரேன், அந்த நன்மை தான் உனக்கு திருப்தி ஆக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல போய் ஜெபிங்க, ஆண்டவரே உங்க நன்மையினால் என்ன திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. மற்றவர்களை பார்த்து அவங்க அதை வாங்கிட்டாங்க, அவங்க இதை பண்ணிட்டாங்க, இதை செஞ்சுட்டா ஒரு திருப்தி, இதை செஞ்சுட்டா ஒரு நிம்மதி, அப்படி சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? அப்படி வாழாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உங்க நன்மையை தாங்கப்பா அப்படி சொல்லி கேளுங்க. அவருடைய நன்மை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் நிச்சயமாய் சொல்லுகிறேன், திருப்தி உண்டாகும். ஆகவே நன்மைக்காக காத்திருங்கள், திருப்தி அடைவீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.